ஜேடி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னென்னா திரள்நிதி. திரள்நிதி ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஊடுருவி இருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், திமுக முதல் கொண்டு கம்யூனிஸ்ட் மாதிரி பெரிய கட்சிகள் வரைக்கும் திரள்நிதி பெற்றுக்கொண்டு தான் அவளுடைய கட்சியை வளர்த்து அதிலிருந்து வரும் பணத்தை எடுத்து தான் மக்களுக்கு சேவை செய்தும் அந்த கட்சியை பொருளாதார வழியில் வளர்த்து இன்றைக்கு ஒரு பெரிய கட்சியாக இன்று காணப்படுகிறது இந்த இரண்டு கட்சிகள். ஆனால் இந்த திரள்நிதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் கொச்சைப்படுத்தும் ஒரு அரசியல் சூழல் இன்று தமிழகத்தில் காணப்படுகிறது. இதனால் திரள்நிதி என்றால் என்ன, இல்லைன்னா க்ரௌட் ஃபண்டிங் என்ன. இப்போ பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் என்னன்னு மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ அது என்ன மாதிரினா ஒரு கொச்சையான வார்த்தையாக இன்று தமிழகத்தில் அந்த வார்த்தை உலா வருகிறது. அது முக்கியமாக தாவேகா கட்சியினர் அதை ஒரு முழு மூச்சாக எடுத்துக்கொண்டு அதை பரப்பி வருகின்றனர். இதற்கு திரள்நிதி என்றால் என்ன, இல்லைன்னா க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன, ஸோ அதோட அட்வான்டேஜஸ், அதோட நன்மைகள் என்ன என்று நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். க்ரௌட் ஃபண்டிங் இல்லைன்னா திரள்நிதி அப்படின்னா என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரன் பிஸ்னஸ்மேன், அதானி, அம்பானி, அப்புறமா வேதாந்தா, இப்படி பெரிய பெரிய குரூப்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்குது, சரியா? ஸோ அவங்க எப்போவுமே ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணுறதுக்கும் ஃபண்டிங் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அவங்க விரும்புவாங்க. ஏன் காரணம்னா, அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஃபண்டு பண்ணுனா அவங்க ஜெயித்துட்டாங்கன்னா என்ன, அவங்க என்ன சொன்னாலும் அந்த கட்சி தலைவர் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இதுதான் கார்ப்பரேட் ஃபண்டிங், இல்லைன்னா ஒரு முதலாளி ஒரு அரசியல் கட்சிக்கு ஃபண்டு பண்ணும்போது உள்ள பிரச்சனைகள். ஸோ இந்த க்ரௌட் ஃபண்டிங் இல்லைன்னா திரள் நிதி என்னன்னா, ஒரு திரள் நிதின்னு சொல்லும்போது ஒரு சாதாரண மக்கள், ஒரு சாதாரண குடிமகன் இல்லைன்னா ஒரு சாதாரண தொண்டன், அந்த கட்சிக்கு தொண்டன் 5 ரூபா கொடுத்தாலும் அது க்ரௌட் ஃபண்டிங். அதை அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும். அந்த கட்சி அதற்கான டிரான்ஸ்பரன்சியை அக்கௌண்டபிலிட்டியை காட்டும். இது இந்த ஒரு பர்சன் 5 ரூபா கொடுத்துருக்காரு, இல்லைன்னா 10 லட்சம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஒரு அரசியல் கட்சி நடக்குதுன்றா அந்த கட்சி யாருக்குமே அடிபணிந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கோ இல்லைன்னா ஒரு தனி மனித ஒரு முதலாளிக்கோ அவங்கள்ட்டேருந்து நிறைய காசை வாங்கி அந்த கட்சியை வளர்த்து அந்த கட்சிக்கான எல்லா பிரச்சாரங்கள், இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறது, என்ன தேவைகள் இருந்தாலும் அவங்கள்ட்டேருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளி இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட மனிதன்கிட்டேருந்து பெரிய ஃபண்டை வாங்கி அந்த கட்சியை நடத்தி கொண்டு சென்றால், அந்த கட்சி ஜெயித்து ஆட்சி புரிந்தால் டெஃபினட்டாக அந்த கார்ப்பரேட் நிறுவனம் அல்லைன்னா அந்த தனிநபர் சொல்வதை கேட்டுதான் அந்த தலைவர் இயங்குவதற்கான ஒரு சூழ்நிலையில் அந்த தலைவர் தள்ளப்படுவார். அந்த தலைவர் எவ்வளவுதான் நல்லெண்ணங்களையும் நல்ல திட்டங்களையும் கொண்டிருந்தால் கூட கண்டிப்பாக அந்த முதலாளியும் அல்லைன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனம் சொல்லும் ஒரு ஆட்சியை தான் அந்த தலைவருக்கு கொடுக்க முடியும். அதே சமயத்தில் க்ரௌட் ஃபண்டிங் என்ற ஒரு திட்டத்தின் அட்வான்டேஜே இதுதான். ஏன்னா மக்களிடமிருந்து காசை வாங்கி அந்த கட்சியை வளர்த்து மக்களுக்கே அந்த கட்சியினால் ஒரு நல்ல திட்டங்களான ஒரு ஆட்சி அமைப்பது தான் இந்த க்ரௌட் ஃபண்டிங்னால் உள்ள அட்வான்டேஜ். இதை மக்களுக்கு தெரியாமல் திரள்நிதி திருடன் அல்லைன்னா அந்த கட்சியை திரள்நிதி திருடின கட்சி இப்படி என்று கொச்சையான வார்த்தைகளால் அந்த கட்சியை ரொம்ப கேவலமாக பேசி அந்த கட்சியை குறித்ததான ஒரு
நம்பிக்கையை மக்களிடம் இழப்பதற்காக முழு வேலையை பார்ப்பதற்கு இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். அதன் காரணமாக தான் திரள் நிதி என்றால் என்ன, திரள் நிதியினால் உள்ள நன்மைகள் என்ன, ஒரு முதலாளியிடமிருந்து காசு வாங்கி கட்சியை நடத்தினால் என்னென்ன தீமைகள் என்பதையும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இந்த காணொளியை நான் போடுகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.